ஐயா கிருஷ்ணன் சொல்லுங்க ஐயா. இப்ப சொன்னீங்களே என்னமோ. கர்ணன் ஒரு திரைப்படம் வந்தது. அதோட கதை நமக்கு நல்ல மனசுல திடகத்திரமா பதிவு. ம் 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 கிருஷ்ணர் சொல்லுங்க. வந்து யாசகம் கேட்கறது ம் யாசகம் கேட்கிறாரு, என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத கர்ணா, ம் இந்த புண்ணியம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு, அதை யாசகம் பண்ணி கொடுங்கிறாரு. அப்பதானே உயிர் துறக்குது. ஆ ஆமா, அப்பதான் ஐயா அது ஒரு மேன்மையான, அது ஈஸியா திரைப்படம் நினைச்சிட்டோம். அது ம் மிக உன்னதமான கருத்தை அந்த இடத்துல வச்சு பதிவு ஐயா, பண்ணி. கீதையின் உட்பொருளை அந்த படமாக்கி இருக்காங்க. அது ஒண்ணும் எவனும் கற்பனையில எழுதுனது கிடையாது. ஆமா பகவத்கீதை சுத்தமான. ஆமா. ஐயா, அதுக்குதான் ஐயா அந்த அந்த ஸ்லோகம் கீதையில சாமி சொல்றேன். நான் சொன்னோம்ல ஏற்கனவே. இது அனிஷ்டம் அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம்ச திரிவிதம் கர்மனக பலம் பவத்திய தியாகினம் பிரயத்தினர் சன்னியாசினம் கசித்துங்காரு. கர்மத்தின் பயனை துறக்காத மனிதர்களுக்கு கர்மத்தினுடைய நல்லதும் தீயதும், நீங்க நல்லது செஞ்சாலும் கர்மாதான், கெட்டது செஞ்சாலும் கர்மாதான். ரெண்டு பயன், நல் பயன் தீ பயன். பயன் தான் கர்மா. நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான 3 விதமான பயன் இறந்த பின் கட்டாயமாக கிடைக்கின்றது. ஆனால் கர்ம பயனை இந்த உலகிலேயே துறந்த மனிதர்களுக்கு கர்மங்களுடைய பயன் ஒருபோதும் ஏற்படாது. அவன் ஜீவன் முக்திக்கு போயிருவான். நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கலாம், வேண்டாப்பா இந்த புண்ணிய பலன் எனக்கு வேண்டாம். கடந்து வந்த பாதையில பாவம் பண்ணிருக்கலாம், அப்பா என்ன மன்னிச்சுக்கோ, இதுவும் இந்த பலன் எனக்கு வேண்டாம். கடந்து தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜீவன் முக்திக்குள்ள ஆத்மா, மோட்ச வீடு உங்களுக்கு திறந்துடும். அதுதான் நினைப்பையா, நான் எப்பொழுதுமே நினைப்பேன், நம்ம செய்யற தர்மம் நமக்கானது அல்ல. இது நம்மளே கிடையாது, எதுவுமே நமக்கு வேண்டாம். நம்ம செய்யற நல்வினைகள் ஒண்ணுமே நமக்கானது அல்ல. என்ன அது பொதுவானது, அது பொதுவானது இறைவனோட ஒரு ஆத்மார்த்தத்துக்காக நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். அப்படியே நினைச்சு நம்ம ஒதுங்கிட்டோம் வைங்க. நினைச்சிட்டு ஒதுங்குறது எப்பொழுதுமே நான் செய்தேன், நான் படைத்தேன், நான் கொடுத்தேன் அப்படிங்கறத நினைவே வராது. ரொம்ப சூழ்நிலை சரியில்லாம ஒரு குறிப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டோம், அப்ப கூட நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்மள வந்து தூக்கி விட்டாரு பாருங்க, இத போய் நீ செய்ய, அவ்வளவுதான் விட்டாரு பாருங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டேன்ப்பா, உன்னாலதான் இந்த காரியம் நடந்துச்சுன்னு போ அப்படின்னு. கண்டிப்பா. அதாவதுயா சாமி தெளிவா சொல்றாருயா. இப்போ ஒரு மனுஷன் எப்போ முக்திக்கு போறானா, அதாவது ஒரு எல்லா மனிதருக்கும் முக்குணங்கள் இருக்கு. ரஜஸ் தமஸ் சாபிபுய சத்துவம் பவதி பாரதங்காரு. ரஜோகுணம் தமோ குணம் சாத்விக குணம், முக்குணங்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கு. அப்போ இந்த 3 குணமான மனிதர்களுக்கு இறப்புக்கு அப்புறம் 3 விதமான உலகத்தை அடைகிறார்கள்ங்காரு. நரகலோகம், சொர்க்கலோகம், மோட்ச வீடு, 3 கதி. அப்போ இதுல யாரு வந்து மோட்சத்துக்கு போறான்னா, சாமி சொல்றாரு ரஜோகுணம் அதிகமாக சொல்றாரு. ரஜோகுணம் அதிகமாகும் போது பேராசை, உலகியல் கர்மங்களில் ஈடுபாடு, தன்னலத்தில் பற்றோடு கூடிய கர்மங்களை தொடங்குதல், அமைதியின்மை. அமைதி இருக்காதான் ரஜோகுணம். உலகில் ஆசை வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்? இது ரஜோகுணத்தினால் ஏற்படுதுங்கிற இந்த குணம் எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கு. 3 குணம். ரஜோகுணம் வரும்பொழுது நமக்கு இந்த எண்ணம் வந்துருமா, உலக எதை பார்த்தாலும் ஆசை வரும், காமம், எல்லாம் இச்சை வரும், எதை பார்த்தாலும் அந்த தீய எண்ணங்கள் வருமா. அப்போ நீ என்ன பண்ற, உலகத்துடைய உனக்கு அமைதியை இழந்துடுற, நீ தண்ணியில இழந்து ரொம்ப துன்பப்படுறங்காரு. குணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தீய சக்தி ஐயா. இது மாயைன்றார்ல, முக்குணங்களும் என்னுடைய மாயை, அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைன்றாரு. முக்குணங்கள் பகவானுடைய மாயை. எப்படி இந்த அமிர்தத்தை கொடுத்து மோகினி வடிவம் எடுத்து போய் மயக்கினாரு அசுரர்களை, அந்த மாதிரி இந்த 3 குணங்களும் ஒன்றன் பின் ஒன்று அடக்கி ஆளுங்கிறாரு. இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அதாவது சாத்விக குணம் மேலோங்கி இருக்கும்போது நெத்தில விபூதி போட்டிருப்பீங்க, உத்திராட்ச கொட்டை போட்டுட்டு அப்படியே சிவ தியான திருவாசகம் தேவாரம் பாடி அப்படியே மூழ்கிருவீங்க சிவ தொண்டுல. உங்களுக்கு அதன் பிறகு என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்குள்ள காம உணர்ச்சி வரும்பொழுது நீங்க தமோ குணத்துக்கு மாறுறீங்க. அப்படியே நீங்க அதே சாத்விக குணத்துல இருக்கும்போது நீங்க பஜனை பூஜை புனஸ்காரம் செஞ்ச நீங்க உங்களுக்குள்ள ரஜோகுணம் சாத்விக குணம் இருக்கும் பொழுது நீங்க பூஜை புனஸ்காரம் செய்றீங்க. அதே உங்களுக்கு ரஜோகுணம் உங்களுக்குள்ள மேலோங்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த வண்டி அழகா இருக்கப்பா, வாங்கலாமே, இப்படி உலகியல் பற்று, அழகா இருக்கிற பொருள் மேல உங்களுக்கு ஆசை வந்துடும். அது எதுவா இருந்தாலும் காம கூட எடுத்துக்கோங்க ஒண்ணு. அப்புறம் அதே நீங்க உங்களுக்குள்ள ரஜோகுணம் மேலும் பொழுது துர் இச்சைகள் வரும், அதாவது தீய வழி காமம். புரியுதுங்களா உங்களை? புரிஞ்சுக்கோங்க, இது விளக்கம் கொடுக்க முடியாது. தீய எண்ணங்கள் வந்துரும். அப்போ 3 குணமும் என்னுடைய மாயைங்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு, தமோகுணம் அதிகமாகும் போது அந்த கரணங்களிலும் புலன்களிலும் ஒளியின்மை, அதாவது தமோகுணம் துஷ்ட குணம் தீய குணம் மேலாகும் போது என்ன ஆகுமா, நம்ம சாத்விக குணம் இருக்கும்போது நம்ம பொலி பொருந்திய தேஜஸா இருக்கும்.
நமக்கு இருள் மூடிடுதுங்காரு. அதாவது வீண் செயல் பண்ணுவோமா, அதாவது இந்த புலன் இச்சையை பூர்த்தி பண்றதுக்கு அலைவோங்கிறாரு. அப்புறம் இறப்பை பத்தி சாமி சொல்றாரு. எதா சத்தித்வே பிரவர்த்தே துப்ரலயம் யாதி ததோத்தமிதான் லோகனமலான் பிரதிபத்தியதேங்கார். எப்பொழுது இந்த மனிதன் சத்துவகுணம் பெருகி உள்ள போது இறப்பை அடைகிறானோ அப்பொழுதே அவன் உயர்ந்த செயல்கள் செய்பவர்களுடைய நிர்மலமான ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை அடைகிறான். சத்துவகுணங்கிற நீங்க சொன்ன பாருங்க, பூஜை புனஸ்கரம் உத்தராட்ச குட்ட நாமம் திருவாசக முதல் இந்த குணத்துல நீங்க இருக்கும் பொழுது நீங்க உங்க உயிர் வெளியே போகுதுன்னா புண்ணிய உலகத்துக்கு போய் அடைகிறீங்க. உங்களுக்கு துன்பமே கிடையாது, மோட்ச வீடு கூட கிடைச்சிரும். அதே மனிதன் சாமி சொல்றாரு, ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிசி ஜாயதே ததா பிரலின தமசி மூடயோனிசி ஜாயதே. இவனுக்கு பிறப்ப கொடுத்துறாரு. ரஜோகுணம், ஒரு மனிதனுக்கு ரஜோகுணத்தின் ஆதிக்கத்தில் இறப்பை அடைந்த மனிதன் கர்மங்களில் பற்றுடைய மனிதர்களிடையே பிறக்கிறான். ரஜோகுணங்கிற ராட்சச குணம் மேலோங்கி இருக்கும்போது செத்துட்டான்னு வைங்க, அவனை என்ன பண்றாரு, அவனுக்கு மனித பிறவி கிடைக்கி. ரஜோகுணம் அவன் மேலையும் போறதுல கீழையும் போறது, இங்கே பூமியில நின்றான். இந்த தாய் உடல் இருந்து வெளியே போன உடனே அடுத்து எங்க பேராசை, சுயநலம், துரிச்சை உள்ள அந்த 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 கருவுக்கு போறான். ரஜோகுணத்தில் ஆதிக்கத்தில் இறப்பை அடைந்த மனிதன் கர்மங்களில் பற்றுள்ள மனிதனிடையே பிறக்கிறான், அங்க போயிடுறான். ஆனா அவ்வாறே தமோ குணம்ங்கிற துஷ்ட குணம் மேலோங்கி தமோ குணம் அதிகமாக இருக்கும் பொழுது இறந்தவன் புழு பூச்சி விலங்கு முதலிய அறிவில்லாத பிறவி பிறக்கிறான். புழு பூச்சி விலங்கு முதலிய பிறவி அடைங்கிறான்ங்கிற தமோ துஷ்ட குணம். அதோட விட்டாரா சாமி, அந்த தமோ குணம் நரகங்கிறாரு. ஆமா, அவன் தான் பயங்கர இறக்கமே பட மாட்டான். எந்த உயிரை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருவான். இறக்கம் இல்லாதவங்கிறாரு. அவனுக்கு என்ன சொல்றாரு, அவனுக்கு நரகம். அப்ப என்ன சொல்றாரு, சிறந்த செயலின் பயனோ சாத்வீகமானது. நீங்க ஒரு நல்ல செயல் செய்றீங்கன்னு அது சாத்வீக குணம், நல்ல குணத்தை கூட பண்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ராட்சச செயலின் பயன் துயரமானதுங்கிறாரு. ரஜோகுணம் வரும்பொழுது நம்ம உலகியல் பற்றில மூலிகை சிக்கிக்கிடுவோம் இல்லையாது. பேராசோரம் என்ன பண்ணுவீங்க, அடிக்குவீங்க. அது துர்ச்செயல். உங்களை உங்க மன அமைதியும் இன்ப துன்பத்தை உங்களுக்கு கெடுத்துருங்கிறாரு. சாமி சொல்றாரு, சத்துவ குணத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது, ரஜோ குணத்திலிருந்து ஐயமின்றி பேராசையே உண்டாகிறது, தமோ குணத்திலிருந்து கவனமின்மையும் மதிமயக்கமும் உண்டாகிறது, மேலும் அறியாமையும் உண்டாகிறது. சத்துவ குணத்திலிருந்து ஞானம், சாத்விக குணத்துல உங்களுக்கு ஞானம் கிடைக்குது. ரஜோ குணம் பேராசை, நமக்கு உலகில் பற்றி வந்துருவோம். அந்த இடத்த வாங்கணும், இந்த இடத்த வாங்கணும், எத்தனை ஏக்கர் என்ன விலை வாங்கணும், சம்பாதிக்கணும், இப்படியே மூழ்கி இந்த உலகில் பற்றிக்கே போயிடுறான். அவன் ஜீவனை ஆத்மாவை இழந்துடுறான். ஆத்மா சிந்திக்கிறதே கிடையாது. தமோ குணங்கிறது ஒரு அறியாமைங்கிறாரு, மூடத்தனமா பேசுவாங்கிறாரு. தமோ குணம் துஷ்ட குணம், துஷ்டன் சொல்லுவாங்க தெரியுங்களா, அவன் தான் தமோ குணமுடையவன் துஷ்டன். சாத்விக குணமுடையவன் சாது நல்லவன், ரஜோ குணமுடையவன் ராட்சசன், அவன் உலகில் பட்டு விடுவேன். புரியுதா உங்களுக்கு? இந்த 3 எனக்குள்ளேயும் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. கண்டிப்பா நம்ம மூணு ஆப்ஷன் இருக்கு, நீ எதை வேணுமோ எடுத்துக்க. மொபைல் மாதிரிதான், மொபைல்ல நல்லதும் பார்க்கலாம் கெட்டதும் பார்க்கலாம். அந்த மாதிரி எது வேணுமோ எடுத்துக்க. நீ நல்லதை பார்த்தா அவனுக்கு நல்லது, கெட்டதை பார்த்தா அவனுக்கு தண்டனைங்கிற மாதிரி போயிடும். ஆனா சாமி சொல்றாரு, இந்த 3 குணங்கள்ல உடையவன் இறப்புக்கு அப்புறம் என்னென்ன கதி அடைங்கன்னு சொல்றாரு. ஊர்த்துவம் கச்சந்தி சத்தியஸ்தா மத்திய திஷ்டந்தி ராஜசாக ஜகனிய குணருத்திஸ்தோ அதோ கச்சந்தி தாமசாகங்காரு. சத்துவ குணத்தில் நிலை பெற்ற மனிதர்கள் ஸ்வர்க்கம் முதலிய உயர்ந்த லோகங்களுக்கு செல்கின்றார்கள். சத்துவ குணத்தில் நிலை பெற்றவன் நல்லவன் சாது, அவன் உயர்ந்த லோகமாகி சொர்க்கத்துக்கு செல்றானா, சொர்க்கம் முதலி புண்ணிய உலகத்துக்கு போயிடுறான். ரஜோ குணத்தில் நிலை பெற்ற ராட்சச குணம் ரஜோகுணம், ரஜோ குணத்தில் நிலை பெற்ற மனிதர்கள் நடுவில், அதாவது மனித உலகிலேயே நிற்கிறார்கள். இங்கே நிற்கும். ரஜோ குணத்துல மேலே போனா கிளை போனா இதேதான். நான் இன்னைக்கு செத்து போயிட்டேன்னு ரஜோ குணத்துல ஆதிக்கத்தில் செத்தனா எனக்கு இதே பூமி தான். அடுத்த தாய் வயிற்றுல ஏதோ தாய் வயிற்றுல கருவில எம்பரமா அடைச்சு விட்டுருவான். போனா தாய் வயிற்றுதான் பிறக்கிறீங்களா, வேற ஏதாவது ஒரு உயிரினங்களா? ரஜோ குணமுடையவனுக்கு மனித பிறவிதான். ஆனா தமோ குணமாகிய துஷ்ட குணம் எந்த உயிர் மேலே இறக்க முடியும். பசுவை அடிச்சு சித்திரவதை பண்ணி கூட கொண்டுருவான். இவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, தமோ குணத்தில் நிலை பெற்ற மனிதர்கள் புழு விலங்கு பறவை, அதே பிறவி இவன் எடுப்பான். புழு விலங்கு பறவை மீண்டும் எடுத்து வருவானா. புழு விலங்கு பறவை முதலிய தாழ்ந்த பிறவிகளையும் நரகத்தையும் அடைகிறார்கள். தமோ குணமுடைய நரகத்துக்கு போயிடுவான். போயிட்டு மீண்டும் இதே பூமியில புழு விலங்கு பறவை பகவான் அடைய முடியாது. அதான் சாமி சொன்னார்ல, அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே ஐயா. அரகரா சிவசிவாங்கிற நாமத்தை சொன்னாதான் ஒண்ணு, அரகரா சொல்லணும் சிவசிவன் 2 நாமத்துல ஒரு நாமத்தை சொன்னா ஜீவன் முக்திக்கு போயிடலாம்.
இந்த நாமத்தை சொல்லாதவர்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்திலே சுத்திட்டு இருப்பான். நரகத்துக்கு போவான், மீண்டும் மண்ணுலகத்துக்கு புழு விலங்கு பறவையா வருவான், ரஜோகுணத்தில இருப்பான், மீண்டும் மனுஷனா பிறந்து இந்த உடல்ல இருந்து என்ன பாவலம் செஞ்சானோ அதை அனுபவிக்க வேற உடலுக்கு போயிருவான். இதான் கர்மா. புரியுதா உங்களுக்கு? மொத்தத்துல நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. 3 எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. எது எடுத்துட்டீங்களோ அது கதி நீங்க அடைஞ்சிருவீங்க. அவ்வளவுதான். கடவுளுங்க யாரையும் தண்டிக்கிறது இல்லைங்க. பகவான் யாரையும் தண்டிக்கிறது இல்ல. அவனவன் செஞ்ச கர்ம வினைதான் அவனவன் தண்டிக்கிறது. இறைவன் எவனையும் தண்டிக்கிறது இல்ல. இறைவன் எவனையும் கொல்றதும் இல்ல. அததான் சாமி சொன்னாரு. வையகத்தில் கொலைக்களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி புழுக்கு இரையாவீர். முன்கணக்கும் பின்கணக்கும் முதற்கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன், கணக்கையிடம் துரத்தி விட்டேன், வாழும் பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனையறுத்து அவர்களை பாரச் சிறை வைத்திடுவேன். பெருமாள் எம்பெருமான் சொல்றான். வையகத்தில் கொலைக்களவு மாது சூது பிறன் மோகம், அடுத்த மனைவி நேசிக்கிறது, செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழ்ந்த ஆளி புழுக்கிறவர். ஒரு கடல் இருக்குது நரகத்துல, ஒரு கடல் இங்க பூமியில இருக்கு, அங்க ஒரு கடல் இருக்குது நரகலோகத்துல. ஏமே அந்த புழு, அந்த கடல் ஃபுல்லா புழுவாதான் இருக்கும். அந்த புழு இடத்துல ஆத்மா கொண்டு போட்டுருவான். உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாத கொண்டு போட்டுருவான். அதனால சாமியை சொல்ற, கடவுள் எவனையும் தண்டிக்கிறது இல்ல. அவனும் செஞ்ச கர்ம வினை தான் அவனும் தண்டிக்குது. ஆனா கடவுளை குறை சொல்லுவான். சாமி தண்டிச்சிட்டாரு, கோயிலுக்குள்ள உழுந்து உழுந்து முன்னே தண்டிச்சாரு. என்ன தண்டிச்சிட்டாரு? நீ செஞ்ச பாவ வினை ஒண்ணு தண்டிக்குது. பகவான் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? எம்பெருமான் அதான் சொன்னாரு. அது என்ன, பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டிரப்பா, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதுடாங்க. பகவான் சொல்றாரு நடு தீர்ப்பு. அவன் திராசு முள்ளு மாதிரிதான் இறைவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? நடு தீர்ப்புனா என்ன? ஒரு திராசு முள்ளு நடுவுல இருக்கும், அது மாதிரி இறைவனுடைய சட்டம். அப்புறம் குத்துதே குடையுதே வலிக்குதேன்னா நம்ம செஞ்ச கர்மா வலிக்கதான் செய்யும். நல்லா மாட்டை வெட்டி திங்கும் போது நல்லா ருசியா இருந்துச்சுல்ல, அப்புறம் வலிக்குதுன்னா வலிக்கதான் செய்யும். அதான் சாமி சொன்னாரு, காராம்பசுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட களியாச்சி சிவனைனர். காராம்பசுவே கங்கை கரையில் கொள்ளுவான்ப்பான்னாரு. கொல்றானா? அப்புறம் எப்படி கடவுள் உண்மையில இறக்கப்படுவான்? ஆண்டவனுக்கு இறக்கமே இல்லைங்க. நீ முதல்ல மற்ற ஜீவராசிகள் மேல நீ இறக்கப்படுறியா? அப்புறம் எப்படி உண்மையில இறக்கப்படுவான்? நீங்களே ஒரு பசுவை பிழைக்க வச்சீங்க, என்ன செய்ய? அது எம்பெருமான் சித்தம். ஐயா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்துல கர்ம வினை கடவுளையே விட்டதில்ல. வாலிய மறைஞ்சு நின்று அம்பு எஞ்சதுனால ராமன் கிருஷ்ணனா வந்து என்ன பட்டாரு? அவரு சாமி வைகுண்டம் போது என்ன பட்டாரு? ஒரு வேடனா வந்து அவன் அம்பு இதானா? இதான் கர்மா. கர்ம வினை கடவுளையோட தான் சொன்னான். காரணமானமாயிரு கலியுகம் அருமன்றி நாரணன் பயந்து ஓடி நல்மலை ஏறிமானாய் வாரண நாதன் நம்பால் வயல்வேலன் இது செத்து தாரணி வாரன் என்று தவலோகம் சேர்ந்தார் மாயன்னா. கலியன் சொல்றான், காரணமானமாயின் கலியுகம் அருமன்றி அவன் கிருஷ்ணன் பயந்து ஓடிட்டாண்டாங்கிறான் கலியன். ஏன்னா அவருடைய கர்ம வினை கானகத்துல போய் மான் போல காலுக்கு மேல கால் போட்டு இருக்கும் பொழுது, வேடனாக வந்தவன் மானு என்று தெரியும் பொழுது அம்பை விட்டான். எம்பெருமா திருமேனி தன்னோட திருமேனி கூட்டம் என்ன பண்றாரு? மலையில போட்டுட்டு அவர் வைகுண்டம் போறாரு. அப்ப கர்ம வினை கடவுளே விட்டது இல்ல. நம்மள விடுமா? என்ன விடுமா? உங்களை விடுமா? இங்க எல்லாத்துக்குமே பின்வினை இருக்குயா. யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. அதான் சாமி சொல்றாரு, தாய் தம்மர்கள் என்றும் தன்களை என்றும் பார்ப்பதில்லை, வாய் உரமாய் என்று பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை, அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றனை நான் வளர்த்தி அறுப்பதுண்டுங்காரு. அறுத்துருவாரு. வளர விட்டு ஆகாயலுக்கு வளர விட்டு அநியாயம் பண்றியா பண்ணு, இன்னும் பண்றா செல்வத்தை கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு, கோடி கோடியா கொடுப்பாரு. ஆகாயலுக்கு வளர விட்டு அடியில அறுத்துருவாரு சாமி. தாய் தமர்கள் என்றும் என்ன கும்பிடுற பக்தன்னு பார்க்க மாட்டேங்காரு. தப்பு பண்ண தண்டனைதான். இதுதான் கர்மா. தாய் தமர்கள் என்றும் தன் பிள்ளை என்று என் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். என் பிள்ளைகள் என் பக்தர்கள் பாக்குறது கிடையாது. எனக்கு திராசு முள்ளு மாதிரிதான் தீர்ப்புங்காரு. இல்ல யார் தப்ப முடியும்? நான் உபதேசம் பண்ணிடலாம், நான் மீறி நடந்தா எனக்கும் செருப்படிதான், எனக்கும் நரகம்தான். சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசுறேன், நான் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நான் அதை மீறி நடந்தா எனக்கும் நரகம்தான். அதனால யாரும் தப்ப முடியாதியா. மோட்ச வீடு திறக்கும். சத்துவ குணத்துல நம்ம இறப்படையணும். அந்த நல்ல குணத்திலே இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா. இந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு ஜீவன் முக்தி. அதான் சொல்லிட்டாருல, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகந்த்வா சர்வ பாபேபி மோசிஸ் மாம் சூசகங்கர். அதான் சொல்லிட்டாருல, செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்து விட்டு
சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக, நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன், வருந்தாதேங்காரு. நம்ம பாவத்தை போக்குற யாரால முடியும்? சிவனாலதான் முடியும். கண்டிப்பா. உடலை மட்டும் தான் பாக்குற மனுஷன், உள்ளார ஆத்மாவை கொண்ட இது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு மரணம் நிச்சயம், செத்துதான் ஆகணும். இங்க எவனும் நினைக்க முடியாது. ஆனா ஆத்மா மோட்ச வீட்டுக்கு போகணும். போகலன்னா இது போல புழு, விலங்கு, பறவைன்னு மனுஷனாகவும் பல ஜென்மம் எடுத்து எடுத்து சாகணும். வாசகத்துல சொன்னது மாதிரி புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்வேறுகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தையும் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுங்கி விடுவிட்டேன். உண்மையான வீடு எங்க இருக்கு? அப்பா கிட்ட தான் இருக்கு. அதான் அப்பா சொல்றான். அப்ப சிவன் சொல்றான்ல, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார், மேல் வீடிலிருந்து சத்திருந்து தீனரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுதோங்க. என்ன தேடாதவனுக்கு மகனே, அவனுடைய ஆத்மாவை புழு கொஞ்சம், ஆத்மாவை நரகத்துல புழு நிலை இடத்துல எம்மா கொண்டு போடுவாங்காரு. அதனாலதான் அப்பா சொல்றான், அப்பாவை தேடிக்கணுங்கடா, மோட்ச வீடு திறக்கிறேன், மோட்ச வீடு திறக்கேங்க. இங்க எல்லாம் சினிமா பாட்டை தான் பாடுறான். ரஞ்சிதமே ரஞ்சிதமேங்க. இந்த ரஞ்சிதமே பாடிட்டா மோட்ச வீடு திறந்துருமா? ரஞ்சிதம் கூட திறக்காது. சிவாய நம்ம. அதனால யாரும் எப்படி போட்டியா, நம்ம வழி, நமக்கு உண்டான வீடு மேல இருக்கு, இங்க இல்ல. நம்ம உண்மையான வீட்டுக்கு போறதுக்கு உண்டான வழியை தேடுவோம். இது கர்மா. இங்க எல்லாம் வரும். இங்க தற்பெரு, அதுவும் ஜாமியை சொல்றாருல, தற்பெருமையும் மோகம் அகன்றவர்கள், பற்றி என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம சுரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அளித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகள் விடுபட்ட ஆகிய ஞானிகள் என்னை வந்து அடைகிறாருங்காரு. யாரும் அடைய முடியும்? தற்பெருமை இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, இன்ப துன்பங்கள் விடுபட்டு நடுநிலையா இருங்காரு. தற்பெருமை இருக்கையிலே மோசமான வியாதி மனுஷனுக்கு, தெரியுமா? அதை விடணும். அதை விட்டாலே நம்ம இறைவனை போய் அடைஞ்சிடலாம். நம சிவாய். ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவான் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பேரன்பு சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பக்த மகாஜனங்களே, ஆன்மீக அன்பர்களே, சிவனரி செல்வங்களே, இப்ப நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த சிவாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டாள்குளம் கிராமத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் பனைமரங்கள் சூழ்ந்த இயற்கை சார்ந்த ஒரு காட்டுப்பகுதியில் இது அமைஞ்சிருக்குது. 4 வேதங்களை போல வந்து 4 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குளக்கரை அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா, உள்ள இருக்க ஒரு சிவலிங்கம், வாசிதண்டம், ஓலைச்சுவடி. இந்த சிவலிங்கம் வந்து இந்த சித்தபகவான் வந்து அவர் பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வழிபாடு பண்ணது. அது கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசி தண்டம், ஓலைச்சுவடி, இந்த 3மே வந்து இந்த கோயில் இருக்கு. இதை வந்து முதல் தரிசனம் பண்றதே பெரும் பாக்கியம் வேணும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் வந்து இங்க அன்ன தர்மம் செய்யலாம், நித்திய அன்ன தர்மம் செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஈசன் வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு. அது செய்வோம். அந்த வீடியோவில் பாருங்களேன், அந்த கோவில் அந்த வாசி தண்டத்திலிருந்து நம்ம பயன்படுத்துறது, அவர் பயன்படுத்துறது, சித்தபுருஷன் வந்து பயன்படுத்தினது. இப்பதான் அது வந்து வெளியவே வருது. அந்த ஓலைச்சுடி அவர் திருக்கரங்களால் எழுதப்பட்டது. இந்த சிவலிங்கம் வந்து அவரே பூஜை பண்ணிட்டு இருந்தது. இந்த 3 வந்து பொதுமக்களுடைய வழிபாட்டுக்காக இப்பதான் வந்திருக்குது. கோயில் கட்டி கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து நித்திய அன்னதர்ம சேவை வந்து செய்யலாங்கிறது ஈசனுடைய விருப்பம். அதை எங்க மூலியமா நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஒரு நாளைக்கு வந்து 200 பேருக்கு பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது. நீங்க வந்து விருப்பம் உள்ளவங்க, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது நேரடியாக வந்து தரிசனம் பண்றவங்க தாராளமா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம். நீங்க எங்க வரணும், எப்படி வரணுங்கிற கோயில் வந்து நல்லா தரிசனம் பண்ணுங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க. நித்திய அன்ன சேவை பண்றதுக்கு விருப்பம் இருக்கவங்க கூட இல்லை தனித்தனியா வந்து ஒரு நாளைக்கு நான் பண்றேன் அப்படி நீங்க பொறுப்பேற்றினாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்கும் வந்து நீங்க வந்து உங்களுடைய பேரை வந்து முன்பதிவு செய்துக்கலாம். வந்து ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிணி பீடைகளும் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு நல்ல நிலைமையில வந்து இன்னைக்கு முக்கியமான பெரிய பெரிய பிரமுகர்லாம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சிவாலயமும் வந்து ஒரு காரணம் தான். ஏன்னா இங்க வந்து வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து திசையை திருப்பி போட்டிருக்குது. சாதாரண இன்னைக்கு வந்து பொருளாதாரத்திலையும் சரி, ஒரு நிதி நிலைமையிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. நாங்க வந்து பொதுமக்களாகிய உங்களை தான் கேட்குறேன். ஏன்னா எங்களுக்கு நியமிக்கப்பட்டது
இந்த மாதிரி வந்து யாசகம் எடுத்தா செய்யணுங்கிறது எங்களுக்கு ஈசன் கொடுத்த உத்தரவு. அதை நாங்க படிஞ்சு செய்யறோம். இப்ப நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன், அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். எப்ப வேணாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், கூப்பிடுங்க. நாங்க உங்களுக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தகவல் தெளிவுபடுத்துறோம். வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்களை கேள்வி கேட்கலாம். நீங்க எப்ப வேணாலும் புறப்பட்டு வரலாம். உங்களால இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும்னு சட்ட ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. மேலும் நண்பர்களே, ஒரு நாளைக்கு வந்து 200 பேருக்கு வந்து அன்ன சேவை நடக்கலாம் இருக்கிறோம். இது நீங்களே வந்து ஏற்று நடத்தலாம். ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு அன்பர்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சிவனை வந்து தரிசனம் பண்றதுக்கு காகம் வருது, நாகம் வருது, மயில் வருது. இதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான். சுவாமி பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா பூரா வந்து கருடர் வந்து 3 நாள் ரவுண்ட்லயே தான் இருந்தது மேல. நாகம் அதே மாதிரிதான் வருது, ஆனா யாருக்கும் எந்த தூரம் கொடுக்கறது இல்லை. சுவாமி தரிசனம் பண்ணது புறப்படுது. மயில் அதே மாதிரிதான் வந்துங்க வந்து சவுண்ட் விட்டு தான் போகும் மேல உட்காந்துட்டு. இந்த ஆட்சியர்கள்லாம் நீங்க வந்தீங்கன்னா நேரடியாவே கூட பார்க்கலாம். அன்ன சேவை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாள் எடுத்து நடத்தலாம். நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க தாராளம் வந்து தொடர்பு கொள்ளுங்க. கோயிலுக்கு தரிசனம் பண்ணணும்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்க எல்லா விவரம் உங்களுக்கு சொல்றோம். 93 85 44 31 06. இந்த நம்பருக்கு நீங்க லைன்ல வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை, என்ன தேவையோ உங்களுக்கு தெளிவு, இன்னும் என்ன விவரங்கள் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நாங்கள் தெளிவாகவே சொல்லிடுறோம். கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க. இது வந்து நித்திய தர்ம சேவை, அன்ன சேவை தான். அன்ன சேவை செஞ்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சிவனையும் வந்து தரிசனம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் பிரம்மாண்டமா நடக்கும். அதை நீங்களே வந்து 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. நன்றி நண்பர்களே.